நம்ம பார்க்க போகிறது எஃப் ஸ்காட் ஃபிட்ஸெரால்ட். இவர் ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் ஜாஸ் ஏஜோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய தி கிரேட் கேட்ஸ்பை இவருடைய ஒர்க் தான். ஸோ இவருடைய ஒர்க்ஸ்ல எல்லாமே இந்த ஜாஸ் ஏஜ், அதாவது ரோரிங் 20s எல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த பீரியடை மையமாக வச்சு தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இவருடைய டெபியூ நாவல்னு பார்த்தீங்கன்னா திஸ் சைட் ஆஃப் பாரடைஸ் அப்படின்றது. அண்ட் இந்த டெபியூ நாவல்லையே இவர் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் 1925ல் ரிலீஸ் ஆகுது தி கிரேட் கேட்ஸ்பை. இது வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ரோரிங் 20s, இந்த ஜாஸ் ஏஜ், அந்த டைமில் வெல்த் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப அப்சசிவாக இருந்த அமெரிக்கன் ட்ரீமை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி வந்தது தான் தி கிரேட் கேட்ஸ்பை. ஸோ இதோட ஸ்டோரி நம்ம இப்போ பார்க்கலாம். தி கிரேட் கேட்ஸ்பையோட செட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இடம் அதில் வரும். வெஸ்டெக், ஈஸ்டெக், வேலி ஆஃப் ஆஷஸ். இது எல்லாமே லாங் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸாக இந்த வெஸ்டெக், ஈஸ்டெக் அதெல்லாம் வருது. ஸோ இதில் வெஸ்டெக் அப்படின்னா நியூ ரிச், புதுசாக பணக்காரனாக இருப்பாங்கல்ல, ஸோ அந்த பீப்புளெலாம் இருக்கிற ஏரியா. ஸோ அது இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியான்றனால அது ஒரு அன்ஃபேஷனபிள் ஏரியா தான். ஸோ எல்லாமே புது பணக்காரர்கள் தான் அங்கே இருப்பாங்க. அதுவே ஈஸ்டெக் அப்படின்னா பரம்பரையாக பணக்காரவங்களாக இருக்கிறவங்க, அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, பொலிட்டீஷியன்ஸ், இவங்கெல்லாம் இருக்கிறது தான் ஈஸ்டெக். அண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் வேலி ஆஃப் ஆஷஸ்ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு பீப்புளெலாம் இருப்பாங்க. ஸோ இது ஏன் வேலி ஆஃப் ஆஷஸ் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட டம்ப் எல்லாம் இங்கே தான் வந்து கொட்டுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேரே த வேலி ஆஃப் ஆஷஸ். ஓகே, இப்போ இதோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதோட கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் நிக் கேரவே. இவர் தான் இந்த நாவலுடைய நரேட்டர். அண்ட் ஜே கேட்ஸ்பை, இவரை தான் இந்த கிரேட் கேட்ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்த வெஸ்டெக்ல இருக்கிற புது பணக்காரர்களில் ஒருத்தர். ஓகே, அண்ட் டெய்சி புச்சமன், இவங்க யாருன்னா நிக்கோட கசின் ப்ளஸ் ஜேயோட எக்ஸ் லவர். இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது யார் கூட அப்படின்னா டாம் புஷனன் அப்படின்றவர். இவர் வந்து வெல்த்தியான பர்சன் தான், பட் கொஞ்சம் அக்ரெசிவான கேரக்டர். அண்ட் இவருக்கு ஒரு மிஸ்ட்ரஸ் இருப்பாங்க, அவங்க பேர் மிர்டில் வில்சன். அந்த மிர்டில் வில்சனும் ஆல்ரெடி மேரிட் தான். அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஜார்ஜ் வில்சன். ஓகே, இதுக்கப்புறம் ஜார்டன் பேக்கர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அவங்க வந்து நிக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கேரவே அப்படின்றவர் மினசோட்டா அப்படின்ற இடத்துல இருந்து நியூயார்க்குக்கு அவர் ஒரு சம்மர் டைமில் கிளம்பி போகிறார். எங்கள் வெஸ்டெக், அந்த லாங் ஐலாண்டில் இருக்கிற வெஸ்டெக் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து அவர் தங்குறாரு. அவர் இருக்கிற ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு மேன்ஷன் வந்து இருக்குது, ஒரு பங்களோ மாதிரி ஒரு மேன்ஷன் ஒன்று இருக்குது. அதில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் இந்த ஜே கேட்ஸ்பை அப்படின்றவர். சாட்டர்டேஸ் ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக அவர் எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி அவர் வீட்டில் நடக்குது. ஸோ அங்கே உள்ள நிறைய பேர் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், யார் அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக பார்ட்டிஸ் எல்லாம் நடத்தி இப்படி செலவு பண்ணுறாரு, இவ்வளோ பணக்காரனாக இருக்கிறாரு, வீடுமே ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்குது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆசை. ஓகே, ஸோ அவன் அந்த ஏரியாவில் இருக்கான். ஸோ வெஸ்டெக்கில் அவனுக்கு வேறு யாரையும் தெரியாது, பட் ஈஸ்டெக்கில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காங்க. யாருன்னா அவனோட கசின் டெய்ஸியும் அவனோட ஹஸ்பண்ட் டாமும் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. டாமும் நிக்கும் காலேஜ் மேட்ஸ். ஸோ டாமையும் நிக்குக்கு நல்லா தெரியும். ஸோ அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போக வர இருப்பான். ஸோ அப்படி ஒரு நாள் அங்கே போகிறப்போ டின்னருக்கு டெய்ஸியும் டாமும் அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஜார்டன் பேக்கர் அப்படின்ற ஒரு லேடியை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ நிக்குக்கு அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விமன், ப்ளஸ் வந்து நிறைய பார்ட்டிஸ்க்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டட் பர்சனாக அவங்க இருக்காங்க. ஸோ நிக்குக்கு ஜார்டனை ரொம்ப பிடிச்சிருது. ஸோ 2 பேரும் தனியாக ஒரு தரம் பேசிகிட்டு இருக்கும் போது ஜார்டன் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீக்ரெட் ரிவீல் பண்ணுறாங்க. என்னென்னா டாம் இருக்கார் இல்லையா, டெய்ஸியோட ஹஸ்பண்ட், அவருக்கு சீக்ரெட்டாக ஒரு அஃபேர் இருக்குது. அந்த பொண்ணு பேர் மிர்டில் வில்சன். அவங்களும் கல்யாணம் ஆனவங்க தான். இந்த வேலி ஆஃப் ஆஷஸ்ன்ற இடத்துல தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜார்டன் சொல்கிறாங்க. இவனுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருது. ஆனால் டெய்ஸி கிட்ட இவன் ரிவீல் பண்ணலை. அப்புறம் ஜார்டன், நிக், அப்புறம் டாம் 3 பேரும் சேர்ந்து நாங்கள் வெஸ்டெக்குக்கு கூட சேர்ந்து போயிட்டு வரோம் நிக்கோட சேர்ந்து அப்படின்னு 3 பேருமா கிளம்புறாங்க. கிளம்புறப்போ அந்த வேலி ஆஃப் ஆஷஸை கடந்து தான் அவங்க போகணும். ஸோ அந்த இடத்துல வர்றப்போ அவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய மிஸ்ட்ரஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ அவளுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, அவளுக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் தனியாக அவரே எடுத்து வச்சுருப்பாரு. அங்கே வந்து அந்த மிர்டில் வர சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்ட்டி பண்ணுறாங்க எல்லாருமா சேர்ந்து. அப்போ அந்த பார்ட்டியில் மிர்டில் என்ன பண்ணிடுறாங்க, டெய்ஸியை பற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அது டாமுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்ணுறாங்க, மிர்டிலோட மூக்கை உடச்சிடுறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலி ஆஃப் ஆஷஸ்ன்றதுல இவங்க 3 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பில் போர்டு பார்க்குறாங்க. பில் போர்டு அந்த ஆட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அப்படி ஒரு பில் போர்டு அங்கே இருக்குது. அதில் வந்து ஐஸ், ஒரு பெரிய ஐஸ், ஒரு ஸ்பெக்டக்கல்ஸ் போட்ட மாதிரி ஐஸ் ஒன்று பெருசாக இருக்குது. அது ஒரு சிம்பிள், த ஐஸ் ஆஃப் டாக்டர் டிஜே எக்குல்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த சிம்பிள் என்ன அப்படின்னா, காட் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, நம்ம பண்ணுற தப்புகள் எல்லாத்தையும் காட் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி அந்த ஐஸ் அங்கே இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ ஒரு நாள் இன்னைக்கு ஒரு இன்விடேஷன் வரும், பர்சனல் இன்விடேஷன் ஜே கேட்ஸ்பைட்ட இருந்து வரும். அந்த பார்ட்டிக்கு அவரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவருக்கு பயங்கர ஹாப்பி. ஓகே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு, இந்த பார்ட்டி பண்ணுறவரை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்கு போவார். அந்த பார்ட்டியில் ஜார்டனும் வந்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜார்டன் நிறைய பார்ட்டிஸ்க்கு அப்படிலாம் ஒரு ஆள். ஸோ அதனால அங்கே ஜார்டனையும் மீட் பண்ணுவாங்க. பார்ட்டி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த ஜார்டனை கூப்பிட்டு ஜே கேட்ஸ்பை ஏதோ ரகசியமாக ஏதோ பேசுவார். நிக்குக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியாது. ஜார்டன் திரும்ப வந்த உடனே கேட்பான், என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ சொல்லுவான், இல்லை உன்னை பர்சனலாக டின்னருக்கு அவர் இன்வைட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜார்டன் சொல்லுவாள். இவருக்கு ஒன்றுமே புரியாது. பட் இவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இன்னும் அவர் கூட நல்லா நம்ம க்ளோஸ் ஆகிடலாமே அப்படின்ட்டு சரின்னு இவனும் ஓகே சொல்லி டின்னருக்கு மீட் பண்ணுவாங்க. டின்னர் முடிச்சுட்டு காரில் போயிட்டு இருக்கும் போது கிட்ட ஜே சொல்வா, நான் வந்து ரொம்ப வருஷமாக பரம்பரையாக நாங்கள் பணக்காரவங்க அப்படி இப்படின்னு நிறைய அவன் கதை எல்லாமே சொல்லுவான். பட் நிக்குக்கு வந்து அது மேலே நம்பிக்கை இருக்காது. ஏன்னா வெஸ்டெக்கில் இருக்கிற எல்லாருமே புது பணக்காரனானவங்க தான். ஸோ இவன் என்ன ரொம்ப வருஷமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சம்திங் இல்லீகலாக பண்ணுறான் போல் இருக்குன்னு ஒரு டவுட் வந்து அவனுக்கு இருக்கும். இதுக்கிடையில ஒரு நாள் ஜார்டன் வந்து நிக்கிட்ட சொல்வான், டெய்ஸியை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் ஜே அப்படின்னு. ஏன் அப்படின்னா டெய்ஸியும் ஜேயும் முன்னாடி ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து வாரில் அந்த டைம் இருந்தான். அண்ட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலி பேக்வேர்டாகவும் இருந்தான். அதனால டெய்ஸி வீட்டில் உங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணலை, அதனால தான் டெய்ஸியை டாமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆக்சுவலி என்னென்னா அப்படி தான் நடந்திருக்கும். அதனால ஜே என்ன பண்ணுவான், என்னை வந்து ஃபினான்ஷியலாக நான் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்கேன்ற காரணத்தினால தானே என்னை நீங்கள் நோ சொன்னீங்க, இப்போ உங்கள் முன்னாடியே நான் பயங்கர ரிச்சாக வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்ட்டு நான் பயங்கர ரிச் ஆகி இவன் நேம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அவளை திரும்ப நம்ம அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பெரிய மேன்ஷன் கட்டி எவ்ரி சாட்டர்டேஸ் இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக பார்ட்டிஸ் எல்லாம் அவன் பண்ணுறதுக்கு ரீசனே டெய்ஸியை எப்படியாவது திரும்ப அவங்ககிட்ட இழுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நிக் வந்து கசின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ வந்து டெய்ஸியை மீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நிக் என்ன பண்ணுவான், டெய்ஸி கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் ஒரு டீ பார்ட்டிக்கு அவளை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவளும் வருவாள் நிக் வீட்டுக்கு. வரப்போ தான் ஜேயை பார்ப்பாள். பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இன்னும் வந்து நம்மளை லவ் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே பேசி கொஞ்ச நாள் அவங்களுடைய லவ் பழையபடி ரினியூ ஆக ஆரம்பிச்சிடும். 2 பேருக்கும் அஃபயர் வந்துடும். இப்போ ஒரு நாள் ஒரு பிளாசா ஹோட்டல் அப்படின்னு அங்கே வந்து ஒரு பார்ட்டி நடக்கும். இதில் எல்லாருமே கலந்துருப்பாங்க. டெய்ஸி ஹஸ்பண்ட் டாம், நிக், ஜார்டன், ஜே எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்துட்டு டாம் வந்து கண்டுபிடிப்பான் இவங்க 2 பேருக்கும் அஃபயர் இருக்குது, ஜேக்கும் டெய்ஸிக்கும் அப்படின்ட்டு. ஸோ டெய்ஸியை கூப்பிட்டு அவன் தனியாக என்ன சொல்லுவான், நீ வந்து ஜேயை நம்பாத, அவன் நிறையா இல்லீகலான பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறான், இல்லீகலாக ஆல்கஹால் சேல் பண்ணுறான். ஸோ வந்து அவன் ஒரு கிரிமினல், ஸோ எப்போ வேணாலும் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணலாம், ஸோ நீ வந்து அவனை நம்பாத அப்படின்னு சொல்லி டெய்ஸிட்ட சொல்லுவான். ஸோ டெய்ஸியும் என்ன பண்ணுவா, சரி ஓகே நமக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ நம்ம டாம்கிட்ட தான் லாயலாக இருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே டாம் வந்து டெய்ஸியையும் ஜேக்கையும் நீ வந்து இவன் கூட போய் வீட்டில் இறங்கிக்கோ, எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே தான் ஒன்றா அனுப்புவான். அனுப்பிட்டு ஜார்டன், நிக் அண்ட் டாம் இவங்க 3 பேரும் பின்னாடி வருவாங்க. பின்னாடி போன அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த வேலி ஆஃப் ஆஷஸை தாண்டி போகிற டைமில் கால் மேலே வண்டி இடிச்சிடுவாங்க. இடிச்சிட்டு ஆனால் நிற்காம வண்டி போயிடும். ஜேயும் டெய்ஸியும் இருந்த கார் தான் அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு நிற்காம போயிடுவாங்க. அந்த ஆக்சிடெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா இந்த மிட்டில் வில்சன் அப்படின்னு டாமோட அஃபையர் இருக்காங்க இல்லையா, மிஸ்ட்ரஸ், அவங்க மேலே தான் வண்டி ஏறி இருக்கும். அவங்க அந்த இடத்துலையே இறந்தும் போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்த உடனே என்ன ஆயிரும், டாமுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். ஜே தான் இப்படி பண்ணிட்டான், டெய்ஸி கிட்ட நம்ம இப்படி சொன்ன விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால நம்மளோட லவ்வர் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு கோவமாக என்ன பண்ணுவான், போய் அந்த மிட்டிலோட ஹஸ்பண்ட் ஜார்ஜ் அவங்க கிட்ட போய் என்ன சொல்லிடுவான், ஜே தான் கார் ஏற்றி உங்கள் ஒய்ஃபை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிடுவான். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நிக் வந்து போயிருப்பான் கேட்ஸ்பையை பார்க்குறதுக்கு, ஜெயை பார்க்குறதுக்கு போயிருப்பான். அப்போ தான் அவனுக்கு உண்மை தெரியும் என்னென்னா, டெய்ஸி தான் கார் ஓட்டியிருப்பா, ஜெய் வந்து பக்கத்தில் தான் இருப்பான். ஸோ இவ தான் வந்து காரை ஏற்றி கொண்டுருப்பா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், ஜெய் இல்லை நான் பழி எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன், நான் எல்லாமே சமாளிச்சுக்கிறேன், நீ வந்து ஓட்டுனதா சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பான். இது நிக்குக்கு மட்டும் தெரியும். பட் அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, ஜே வந்து அவன் வீட்டில் பூலில் குளிச்சுட்டு இருப்பான். அப்போது அந்த ஜார்ஜ் வில்சன் இருக்கான்ல, இறந்து போனவங்களுடைய ஹஸ்பண்ட், அவன் நேராக வீட்டுக்கு வந்து துப்பாக்கி வச்சு ஜேயை சுட்டு கொண்டுட்டு அவனும் சுட்டு செத்துருவான்.
ஸோ ஒரு லவ்வுக்காக இவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்பட்டு பணக்காரனாகி எல்லாமே பண்ணி கடைசியில் அவன் அந்த லவ்வுக்காகவே அவன் செத்தும் போயிடுவான் ஜே. ஓகே, ஸோ இதோட ஸ்டோரி எண்ட் ஆகிடும். நிக் வந்து ஜே கேட்ஸ்பைக்கு ஒரு சின்ன ஃபியூனரல் மாதிரி பண்ணிட்டு அவனும் கிளம்பி அவனுடைய ஊருக்கே போயிடுவான். போகும்போது அவன் யோசிப்பான் என்னன்னா, அவனோட ட்ரீம் வந்து ரொம்ப பணக்காரனாகி எப்படியாவது நம்ம அவளை அடையணும் அப்படின்ற ஒரு ட்ரீமை அவன் ரியாலிட்டியாக மாற்றி அவன் இந்த கிரேட் கேட்ஸ்பை ஆளும் கூட அவனுடைய ட்ரீமும் சரி அமெரிக்கன் ட்ரீமும் சரி கடைசியில் என்னாச்சு, தோத்து தான் போச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டே போவான். அதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிடும்.